வணக்கம். 10/5/2024 முக்கிய செய்திகள். தனியார் பஸ் உரிமையாளர்களுடன் தமிழக முதல்வர் ஆலோசனை. அரசின் இலவச பயணங்களால் தனியார் பஸ் உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதனால் பஸ் கட்டணத்தை உயர்த்த கோரிக்கை. இதனால் இலவச பயணங்களால் மற்றொரு பக்கம் தனியார் பஸ்கள் கட்டணம் உயர்ந்து அந்த மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள். அதேபோல ஆட்டோ தொழிலாளர்களும் பஸ் இலவச பயணத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் ஆட்டோ கட்டணம் உயர்த்தப்பட்டு அதில் பயணம் செய்யும் மக்களும் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் என சொல்ல தோன்றுகிறது. அமெரிக்க அரசின் கீழ் செயல்படும் USCIRF எனப்படும் சர்வதேச மத சுதந்திரத்திற்கான அமெரிக்க கமிஷன் என்ற அமைப்பு கூறும் அறிக்கையில், இந்தியாவில் ஆட்சியில் உள்ள பாரதிய ஜனதா அரசு சட்டவிரோதமாக நடவடிக்கை தடுப்பு சட்டம், வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டம், குடியுரிமை திருத்த சட்டம், மதமாற்றம் மற்றும் பசுவதை தடுப்பு சட்டங்களை தொடர்ச்சியாக அமுல்படுத்தி வருகிறது. இதனால் மத சிறுபான்மையினரும் அவர்கள் சார்பாக வழக்கு போடும் தன்னிச்சையாக தடுப்பு காவலரும் கண்காணிப்புக்கு ஆளாகின்றனர். இந்த சட்டங்களால் இந்திய மக்களுக்கு நன்மைதானே? அதை ஏன் அமெரிக்கா அதிக கவலைப்படுகிறது என்ற சந்தேகம் எழுகிறது. அதே நேரத்தில் நம் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் அமெரிக்க கமிஷன் இந்தியாவின் தேர்தலில் மூக்கை நுழைத்து நாட்டுக்கு எதிரான பிரச்சாரத்தை செய்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளது. இந்தியாவின் உள்நாட்டு அரசியல் நிலவரத்தை சீர்குலைப்பதே அமெரிக்காவின் வேலை என ரஷ்ய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. வங்கி ஊழியர்களுக்கு வழங்கப்படும் வட்டியில்லா கடனுக்கு வரி செலுத்தி ஆக வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கேரளாவில் வெஸ்ட் நைல் எனும் புதுவித காய்ச்சல் பரவி வருகிறது. இந்த காய்ச்சலால் ஆபத்தான நரம்பியல் நோய்கள் ஏற்படலாம் என்றும் நோய் தீவிரமடையும் வரை அறிகுறிகள் பொதுவாக வெளியே தெரியாது. மாநகராட்சி லைசன்ஸ் பெறாமல் நாய் வளர்த்தால் கடி சம்பவங்களை தொடர்ந்து 1000 ரூபாய் அபராதம். தமிழக அரசு அதிரடி. அபராதம் போடுவது சரிதான், ஆனால் கடிவட்ட மக்களின் நிலைதான் அதோகதியா? சிவகாசி பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து. 6 பெண்கள் உட்பட 10 பேர் பலி, 14 பேர் படுகாயம். விஜயகாந்த், சிரஞ்சீவி, வைஜெயந்திக்கு பத்ம விருது வழங்கினார் இந்திய ஜனாதிபதி. சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் டீனாக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற விக்டர் என்பவருக்கு சொந்தமான வீட்டை கீழ்த்தளத்தை மட்டும் வாடகைக்கு விட்டுள்ளார். பிறகு மனைவியுடன் அமெரிக்காவில் வாழ்ந்து வருகிறார். அவ்வப்போது வந்து வீட்டின் முதல் தளத்தில் தங்கிவிட்டு சென்று விடுவார். 1997 விக்டர் இறந்த பின் அவரது மகள் மாலதி பராமரித்து வந்துள்ளார். வீட்டின் வாடகையில் இருந்தவர் வாடகை தராமல் வீட்டையே அபகரிக்கும் நோக்கத்துடன் 1997 இருந்தே தராமல் சாந்தராஜ் என்பவர் செயல்பட்டு வந்தார். இதற்கிடையில் விக்டர் மகள் மாலதி தன் மகள் தீபாவிற்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. தாத்தாவின் சொத்தை மீட்பதற்காக அமெரிக்க தூதரகம் வாயிலாக சென்னை போலீஸுக்கு தகவல் அளிக்கப்பட்டது. கடந்த ஏப்ரலில் அமைந்தகர போலீஸில் புகார் அளித்தார் தீபா. வீட்டை அபகரிக்க முயன்ற அவர்களை வீட்டை விட்டு வெளியேற்றி தீபாவிடம் சாவியை போலீசார் ஒப்படைத்தனர். 34 ஆண்டுகளாக போராடி பூர்வீக வீட்டை மீட்ட அந்த அமெரிக்க வாட்பெண் தீபா கண்ணீர் மல்க போலீசாருக்கு நன்றி தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. நன்றி, வணக்கம்.